அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, சுவாமி சிவானந்தர் அவர்கள் மன அமைதிக்காக பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் ஆன்மீக முன்னேற்றம் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் மன அமைதிக்கு தேவைப்படும் முக்கியமான 5 பாதைகள் பற்றி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை இந்த வீடியோவுடைய எண்டில் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. அந்த வீடியோவுடைய எண்டில் அது 5 முக்கியமான ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் மன அமைதிக்கும் தேவைப்படும் பாதைகள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு, வினை விதைத்தால் அது திணையாகுமான்னு கேட்குறாரு. ஒரு மனிதன் பல தவறுகளை செய்துவிட்டு எப்படி மன அமைதியை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதில் அவர் சொல்கிற தவறுகள் என்னென்ன தவறுகள் அப்படின்னா, பிறரை நீங்கள் வெறுத்தால், பிறரை நீங்கள் துன்புறுத்தினால், உங்கள் வேலைக்காரர்களை நீங்கள் திட்டினால், உங்கள் குழந்தைகளை நீங்கள் இம்சித்தால், உங்கள் மனைவியையும் அலுவலகத்தில் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களையும் நீங்கள் மோசமாக நடத்தினால், வியாபாரத்தில் நீங்கள் மக்களை ஏமாற்றினால், இதை மாதிரி பல தவறான செயல்களை செய்துவிட்டு எனக்கு மன அமைதியே இல்லை என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் செய்தது எல்லாமே தவறான செயல்கள். அப்போது தவறான செயல்கள் செய்தால் எப்படி மன அமைதியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தால் ஏமாந்துதான் போவீர்கள் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அதுதான் அவர் வினை விதைத்தால் அது திணையாகுமா அப்படின்னு கேட்கிறார். வினை விதைத்தால் வினையை விதைத்தவன் வினை அறுப்பான், அவ்வளவுதான். தவறு செய்தவனுக்கு மன அமைதி என்பது கிடையவே கிடையாது. அப்போ இந்த மாதிரி தவறான செயல்களை செய்கிறத முதல்ல நிறுத்தணும். அதை நிறுத்தினாதான் உண்மையான மன அமைதி கிடைக்கும். இந்த உண்மையான மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா, இந்த தவறான செயல்கள்ல இருந்து நீங்கள் செய்கிற இந்த தவறான செயல்கள்ல இருந்து விடுதலை அடையணும். எப்படி விடுதலை அடைய முடியும்? ஒரே ஒரு வழி மட்டும்தான் உள்ளது. அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் மூலமாக மட்டும்தான் நீங்கள் உங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு, நீங்கள் செய்த தவறான செயல்களை திருத்திக் கொண்டு, இனிமேல் அந்த தவறான செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு உதவும் அரிய ஒரு அற்புதமான மருந்து தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. அப்போ நிஜமான ஆன்மீக முன்னேற்றத்தால் மட்டுமே மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறார். உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும், பொருள் சம்பாதிக்கலாம், பதவி புகழ் இதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஆனால் வாழ்கிற காலத்தில் மன அமைதியோட வாழ முடியுமா அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா ஆன்மீக முன்னேற்றம் தான். சுவாமி சிவானந்தர் அவர்கள் மேலும் சொல்கிறாரு, இந்த ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றது உள்புறமான முன்னேற்றம் அப்படிங்கிறாரு. அதாவது அதை அகமுக மார்க்கம் அப்படிங்கிறாரு. மனதை உள்முகமாக ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம மனசுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறாரு. மனசுக்குள்ள இருக்கிற இந்த தீய எண்ணங்கள், தீய உணர்வுகள், இதனால நீங்க செய்யற தீய செயல்கள், இது எல்லாத்தையுமே நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு சுவாமி சிவானந்தர் அவர்கள். அப்படி நீங்க நிறுத்துறதுக்காக 5 முக்கியமான இந்த ஒரு ஆன்மீக பாதை இருக்குது. அதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள், பெரியவர்கள் ஆன்மீகம் அப்படின்றத ஆன்மீகத்தில் இந்த 5 முக்கியமான பாதைகளை வைத்திருக்கிறார்கள். அதில் நம்பர் 1 பிரார்த்தனை. கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை, கோடானு கோடி பக்தர்கள் பிரார்த்தனை பண்ணுறாங்க. 2வது யாத்திரை. ஒரு ஊர்லேருந்து கோயிலை தேடி பல கிலோமீட்டர்கள் நடந்து போகிறாங்க. 3வது சத்சங்கம். அதாவது நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவுகள், ஆன்மீக குருக்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்க.
அதுக்கு அடுத்தது 4வது விரதங்கள்லாம் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஐயப்பன் கோயில் நம்ம விரதம் கூட சொல்லிக்கலாம். ஏகப்பட்ட விரதங்கள் இருக்கு. அதில நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 40 நாள் அந்த விரதங்களை எல்லாம் கடைபிடித்து, அதுக்கப்புறம் தான் காடு, மலை, மேடு எல்லாம் தாண்டி போய் சபரிமலையில ஐயப்பன் ஐயப்பன போய் பார்த்துட்டு, தரிசிச்சுட்டு, சாமி கும்பிட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் 5வது முக்கியமான ஆன்மீக ஆ பாதை என்ன அப்படின்னா, மத விழாக்கள். பல்வேறு தரப்பட்ட மத விழாக்கள் ஆ நடத்துறது. அதில பங்கேற்று இறைவனை தரிசிப்பது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு சாதனங்கள் அப்படிங்கிறாரு. மிகவும் சக்தி வாய்ந்த 5 ஆன்மீக சாதனங்கள் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்றாரு. இத விட்டுறக்கூடாதுன்னு சொல்றாரு. தொடர்ந்து இத செஞ்சுக்கிட்டே வரணும். அட் த சேம் டைம் இத செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே, உள்முகமா உங்களுடைய மனசையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, திருத்திக்கிட்டே வரணும் அப்படிங்கிறாரு. அதாவது முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வினை விதைத்தால் திணையாகுமான்ட்டு. நீங்க ஆன்மீகத்தில ஈடுபட்டுட்டு, அதாவது நீங்க பிரார்த்தனை பண்றீங்க, யாத்திரை போறீங்க, நடந்து போறீங்க, அப்புறம் சத்சங்கம் பண்றீங்க, விரதங்கள்ல ஈடுபடுறீங்க, மத விழாக்கள்ல ஆ ஈடுபடுறீங்க. இந்த மாரி எல்லாமே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போயி நீங்க அதே முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தவறான செயல்கள நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்றாரு. அப்போ உங்களுக்கு உண்மையிலே மன அமைதி, நிம்மதி வேணும் அப்படின்னா, இந்த ஆன்மீக சாதனங்கள் எல்லாத்துலயும் நீங்க ஈடுபடணும். ஈடுபட்டுட்டு உங்களுடைய மனச நீங்க திருத்தி அமைச்சுக்கிடணும். ஆ உங்களுக்கு உள்ளுணர்வு அப்படின்னு குடுக்கப்பட்டிருக்கு. பல தீய உணர்வுகள் இருக்குது. அந்த தீய உணர்வுகள் எல்லாத்தையுமே நீங்க வேற இருக்கணும். அதுக்குத்தான் இந்த ஆன்மீக பாதைகள். 5 முக்கியமான ஆன்மீக பாதைகள நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த 5 முக்கியமான ஆன்மீக பாதைகளை நீங்கள் விடாம கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி அது கூடவே உங்களுடைய மனசையும் திருத்தி அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற தீய உணர்வுகளை எல்லாம் விட்டுட்டு, நீங்க வினை விதைப்பதை விட்டுவிட்டால், உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றம் வரும். மன அமைதி அதிகரிக்கும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்றாரு. அதனால இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவரும் இனிமேல் இருந்து ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. அதாவது தவறான காரியங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அமைதி இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொன்ன மாதிரியே இந்த சபதத்தை எடுத்துக்கோங்க. நான் கோயில்கள் பிரார்த்தனை பண்ணுவேன். 2வது யாத்திரை போகணுன்னா போவேன். இல்லை சத்சங்கம் பண்ணா பண்ணுவேன். விரதங்கள் இருப்பேன். மத விழாக்களில் ஈடுபடுவேன். இது எல்லாம் நான் பண்ணால் கூட, முக்கியமாக நான் கூடவே இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன். என்னுடைய சொந்த மனசுக்குள்ள, என்னுடைய எண்ணங்களுக்குள்ள இருக்கிற தீய உணர்வுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் ஒரு நல்ல ஒரு மனிதனா மாறி, ஒரு ஆன்மீகவாதியா நல்ல எண்ணங்களோட வாழப் போறேன் அப்படிங்கிற முடிவை நீங்க எடுத்துட்டீங்க, சபதத்தை எடுத்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நித்தமும் நிம்மதி கட்டாயமாய் தேடி வரும். என்னுடைய அடுத்த வீடியோல நான் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.